ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில மூவி அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, தல அஜித்துடைய குட் பேட் அக்லி, அப்புறம் விடாமுயற்சி. இந்த பக்கம் தளபதி விஜயோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த படங்களுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது குட் பேட் அக்லி. அதாவது நம்ம தல அஜித் நடிச்சிட்டு இருக்க படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா, இந்த படம் இப்போதைக்கு ஷூட்டிங் ரொம்ப தீவிரமாக ஹைதராபாத்தில் போயிட்டு இருக்குது. டே என்ன சொல்ற, ஷூட்டிங் போயிட்டு இருக்குதா? அப்ப விடாமுயற்சி அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைக்கா வேல்டைன் படத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறதுல விடாமுயற்சி படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்ன்றதால இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு வேல்டைன் படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம விடாமுயற்சிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விடாமுயற்சி படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய லாஸ்ட் ஷெட்யூல் ஜூன் மாதம் செகண்ட் வீக் எண்டு, அப்படி இல்லைனா ஜூன் மாதம் தேர்ட் வீக். ஸோ இந்த 2 வாரத்துக்குள்ள இந்த படத்துடைய ஷூட்டிங் 100% ஸ்டார்ட் பண்ண போறாங்க லாஸ்ட் ஷெட்யூல. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தேர்ட் வீக் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் லாஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ குட் பேட் அக்லி இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. அவங்க ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஷூட்டிங் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி படம் டிலே ஆனதால அஜித் சார் இல்ல இந்த படத்தை டிலே பண்ண தேவையில்லை, நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ விடாமுயற்சி போறப்ப இதை ஹோல்ட் பண்ணிட்டு நான் அதை முடிச்சுட்டு இங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்லிட்டாரு. ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு குட் பேட் அக்லி இந்த படத்தை ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபைட் சீன் எடுத்துருக்காங்களா. இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 7th வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ ஜூன் மாதம் 7th அப்புறம் இந்த ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் 1 வீக் ரெஸ்ட் விட்டு விடாமுயற்சி ஷூட்டிங்ல அஜய் சார் ஜாயின் பண்ண போறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த குட் பேட் அக்லி இதுல என்ன ஒரு பெரிய அப்டேட் கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா 3 கெட்டப்புங்க. அதாவது ஏற்கனவே வரலாறு அப்படின்ற படத்துல 3 கெட்டப்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூஸ்பம்ஸ் கொடுக்கும். ஒரு சீன்ஸும் அந்த கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி ஆக்டிங் கொடுத்துருப்பாரு 3 கெட்டப்ல. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் பாத்தீங்கன்னா 3 கெட்டப்ல வராரு அஜித். அதாவது குட் பேட் அக்லி இந்த 3 டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 ரோலும் பாத்தீங்கன்னா அஜித் சார் தான் பண்ண போறாராம். இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த 3 கெட்டப்ல ஒரு கெட்டப்பை அஜித் சார் டிசைன் பண்றதா சொல்றாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேர்ல ஒரு கெட்டப்பு, ஒயிட் ஹேர்ல ஒரு கெட்டப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரக்கடான ஒரு கேங்ஸ்டர் கெட்டப்பு. ஸோ இந்த 3 கெட்டப்ல பார்த்தீங்கன்னா அஜித் சார் அந்த கேங்ஸ்டர் கெட்டப்பை அப்படியே டிசைன் பண்ணிருக்காராம். ஸோ அதனால அந்த கெட்டப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி ஒரு தரமான ஒரு ஃபேன் பை சம்பவமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அஜித் சார் ரீசெண்டா இந்த தண்ணி சிகரெட்டு இதெல்லாம் எல்லாம் நடிச்சிருக்காருல. ஸோ இந்த படத்துல எல்லாமே திரும்ப வருது. அதாவது மங்காத்தா படம் மாதிரி இந்த படத்துல மறுபடியும் திரும்ப உள்ள அஜித் வராரு. சும்மா சிகரெட்டு தம்மு சரகுனே சும்மா இறங்கி அடிக்க போறாரு இந்த படத்துல. ஸோ அது நிச்சயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு தரமான ஒரு ஃபேன் பை சம்பவமா இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை அதிகம் பூர்த்தி பண்ண நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதி விஜய் அவருடைய படத்துடைய அப்டேட். அது என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வெங்கட் பிரபு போஸ்ட் பண்ணிருக்காரு ட்விட்டர்ல. இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, ஆக்டர் விஜய் வச்சு முடிஞ்சு போச்சு. ஸோ நான் அவுட்புட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் மாட்டுறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா சின்ன ஏஜ்ல ஒரு விஜய் வராரு, இந்த யங் ஏஜ்ல விஜய் வராரு. ஸோ அந்த ரோலுக்காக பார்த்தீங்கன்னா டிஏஜிங் மாட்டுறாங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணி. ஸோ அதனுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவர் அவுட்புட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு போஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த படத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அப்டேட் கேட்டீங்கன்னா, இந்த படத்துல சிவகார்த்திகேயனும் உள்ள வரதா சொல்லிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லைங்க, விஜயகாந்தும் உள்ள வராரு. டே விஜயகாந்தா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமா இந்த படத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா வெங்கட் பிரபு இந்த படத்தை எப்படியாச்சும் ஒரு பெரிய ஹிட் படமா கொடுத்துடணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமா இருக்காரு. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ரீசெண்டா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும், எல்லாமே ஃபேன்ஸ் கழுவி ஊத்திட்டாங்க. எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் மாத்தி யுவன் சங்கர் ராஜா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியல் மாறிச்சு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இதனால இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமா கொடுத்துணுன்றதுக்காக இந்த படத்துக்குள்ள நிறைய ஸ்டார்ஸா உள்ள இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காரு, பிரபுதேவா இருக்காரு, பிரசாந்த் இருக்காரு, மோகன் இருக்காரு. ஸோ இதே மாதிரி ஏற்கனவே பெரிய பட்டாளமே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டா சிவகார்த்திகேயனும் உள்ளதுக்கு போட்டிருக்காங்க, விஜயகாந்த் உள்ள போட்டிருக்காங்க. ஸோ இவங்களாம் ஸ்க்ரீனில் வரும்போது ஃபேன்ஸுக்கு படம் எவ்வளோ மொக்கையாக இருந்தால் கூட அந்த ஒரு ஃபேன் பை மூவ்மெண்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல படம் மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக இதில் சிவகார்த்திகேயன் உள்ள வராருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் சார் படம் வாரிசு சரியாக போகல, பீஸ்ட் சரியாக போகல, இல்லையே ஒரு பிலோ அவரேஜ் படம் தான். அது ஓவரா ஹைப் ஏற்றி ஒரு பில்டப் கொடுத்து பெரிய ஹிட் படம் மாதிரி காட்டிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் கம்பேர் பண்ணுறப்போ அது பிலோ அவரேஜ் படம் தான். ஸோ இந்த படத்தை
ஒரு பெரிய ஹிட் படமாக கொடுத்துணும். அதுவும் இல்லாமல் விஜய் சார் வந்து அரசியலுக்கு போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம படம் விஜய் சார் கரையில் பெரிய ஹிட் படமாக இருக்குன்றதால விஜய் சாரை மட்டுமே நம்பாமல் நிறைய ஸ்டார்ஸை உள்ளார கேட்டுக்காரு வெங்கட் பிரபு. ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் வர போகிறாங்க தெரியல. படம் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 85% முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னொரு 50% தான் இருக்குது. ஸோ அந்த ஷூட்டிங்குள்ளே யாரை உள்ள வர போகிறாங்க தெரியல, நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவங்க பிளான் பண்ண மாதிரி September 5th ரிலீஸ் வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து June 3rd வீக்ல அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதால அது ஆல்மோஸ்ட் அக்டோபர் மாதம் ரிலீஸ் கன்ஃபார்ம்டு. குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம்டு. ஏன்னா வந்து இப்பயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம். இந்த பக்கம் தளபதி விஜயோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா எங்கே சொல்லிட்டாங்க September 5 ரிலீஸ்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாமே ஃபைனல் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா செகண்ட் வீக் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா விஜயும் திரிஷாவும் சேர்ந்து டான்ஸ் ஆன ஒரு குத்து சாங். ஸோ அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க. அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குமோ தெரியல. ஏன்னா விசில் போட பாட்டே வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கல. ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.